Hi everyone, welcome to our channel MK Arts Paradise. நாம இன்னைக்கு இந்த கிளாஸ்ல என்ன ஸ்டிட்ச் பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மேஜிக் செயின் ஸ்டிட்ச். மேஜிக் செயின் ஸ்டிட்ச் அப்படின்றது வேற ஒண்ணும் கிடையாது. டபுள் கலர் வந்து ஒரே டைம்ல நம்ம ஸ்டிட்ச் பண்ண போறோம். ரெண்டு நூல் யூஸ் பண்ண போறோம். அதுக்கு நான் வந்து ஒயிட் கலர் கிளாத் எடுத்துக்கிறதுனால அந்த ஒயிட் கலருக்கு மேட்ச் ஆகுற மாதிரி பட்டுன்னு பளிச்சுன்னு எடுக்கிற மாதிரி ரெண்டு கான்ட்ராஸ்ட் கலர் எடுத்துருக்கிறேன். ஒன்று வந்து க்ரீனு, இன்னொன்று வந்து பிங்க்கு. ரெண்டு கலர் எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த ரெண்டு கான்ட்ராஸ்ட் கலர் வேணாலும் நீங்கள் எடுத்துக்கிங்க. அதுபோல் ஒவ்வொன்றுத்துலேயும் ரெண்டு ரெண்டு நூல் வரணும். இப்போ நான் பாருங்கள், க்ரீனில் ரெண்டு எடுத்திருக்கேன், பிங்க்கில் ரெண்டு எடுத்திருக்கேன். இந்த ரெண்டும் சேர்த்து வச்சு நம்ம எப்போவுமே ரெண்டு நூல் மட்டும் முடிச்சு போடுவோம். இப்போ நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு நூலுக்கு பதிலாக 4 நூலையுமே ஒட்டுக்க முடிச்சு போடுறோம் வச்சு. இப்போ பாருங்கள், இப்படி வச்சுட்டு இப்படி முடிச்சு போட்டுடுறோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு முடிச்சு எல்லாம் ஆயிடுச்சு. இப்போ இதில் ரெண்டு கலர் இருக்குது. ஒன்றுத்துலேயும் ரெண்டு த்ரெட்டு இருக்குது. நல்லா பார்த்துக்கோங்க, இதில் வந்து ரெண்டு இருக்குது. இப்போ இந்த ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணுறோம், முன்னே வந்து நம்ம மொத்தத்துக்கு இப்படி மடிப்போம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த ரெண்டு கான்ட்ராஸ்ட் கலரையும் தனித்தனியாக பிரிக்கிறோம். பிரிச்சுட்டு இந்த ஆள்காட்டி விரலில் இப்படி மாட்டுறோம். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி மாட்டுறோம். இந்த கலரு இந்த சைடு லைட் கலரும் இந்த சைடு டார்க் கலரும். நீங்கள் எந்த கலரு எந்த சைடு இருக்குன்றத உங்களோட மைண்டில் வச்சுக்கிங்க. அப்போ தான் நீங்கள் வந்து எடுக்க முடியும். இப்போ இந்த செயின் ஸ்டிச்சை வந்து மேல் சைடு போடுறத நான் காமிக்கிறேன். அதுக்கப்புறம் கீழ் சைடு எப்படி போடுறதுன்றதையும் நான் காமிக்கிறேன். அப்போ தான் உங்களுக்கு வந்து எப்படி நம்ம எடுக்கிறோன்றது உங்களுக்கு புரியும். இப்போ இப்படியே கீழே எடுத்துகிட்டு போய் நான் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே ஒன்று இந்த நூல் எடுப்பேன், இல்லை இந்த நூல் எடுப்பேன். இப்படி மாற்றி ஏதாவது ஒன்று எடுப்பேன். இந்த ரெண்டு கலரும் மாற்றி மாற்றி நமக்கு செயினில் வரணும். இப்போது பாருங்கள், நான் இப்போது க்ரீன் எடுத்திருக்கேன். க்ரீன் எடுத்துட்டு அடுத்தது பார்த்திங்கன்னா நான் வந்து பிங்க் வரும். ஒரே டைமுக்கு பிங்க் வரும். நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா க்ரீன் செயின் வரும். அடுத்தது பிங்க்கு. இது எப்படி போடுறதுன்றது உங்களுக்கு கன்ஃபியூஸாக இருக்கும். ஒரு கன்ஃபியூஸும் வேண்டாம். கீழே எப்படி நம்ம நூலை எடுத்து கொடுக்க, இதை வந்து கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். நம்ம வந்து ஃபாஸ்ட்டாக போடக்கூடாது, கொஞ்சம் பொறுமையாக தான் போடணும். இதில் நம்ம கொடி இந்த வேறு ஏதாவது டிசைன்லாம் போடும்போது கொஞ்சம் சின்ன சின்ன செயினாக போட்டு, இது உங்களுக்கு புரியணுன்றதுக்காக நான் பெரிய செயினாக போடுறேன். நீங்கள் வந்து கொஞ்சம் சின்ன சின்ன செயினாக போட்டிங்க அப்படின்னா பார்க்குறதுக்கு இது ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்டிச்சு. இப்போது அடுத்த லைனில் நான் வந்து கீழே எப்படி போடுறதுன்றதை காமிக்கிறேன். இப்போதைக்கு மேலே கான்ட்ராஸ்ட்டாக நான் நூல் எடுக்கிறத மட்டும் நான் இப்போ வந்து காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம ஒரு கலராகவும் ஒரு செயினுக்கும் ஒரு கலரும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நாம் ரெண்டு செயின் இல்லை 3 செயினுக்கு ஒரு கலர், அந்த மாதிரி எப்படி வேணாலும் நம்ம வந்து கலர் மாற்றிக்கலாம். அது நம்மளோட விருப்பம். இப்போ எண்ட் நாட் போட்டு முடிக்கிறேன். முடிச்சுட்டு நான் உங்களுக்கு வந்து அடுத்த லைனில் கீழ்ப்பகுதியில் எப்படி இந்த நூலை வந்து நான் சேஞ்ச் பண்ணுறேன்றதை காமிக்கிறேன். இப்போது இதோட பேக் சைடு வந்து நம்ம பார்க்குறோம். பேக் சைடு பார்க்கும்போது ஆள்காட்டி விரலில் ரெண்டு நூலும் பிரித்து பிடிச்சிக்கிறோம். க்ரீன் ஒன் சைடு, பிங்க் ஒன் சைடு. ஃபஸ்ட்டு பிங்க் எடுக்கிறோம். இப்போ உங்களுக்கு போட்டு காட்டுறதுனால பேக்கில் வந்து ஒரு ரஃப்பாக தான் எடுக்கிறோம். அந்த சைட்லேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு கிளியராக வரும். இந்த சைடில் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் ரிஸ்க்கு, அதனால் தலைக்கீழே வச்சு பண்ணிகிட்ருக்குறோம். ஸோ அதனால் கொஞ்சம் லைன் வந்து மாற்றி வரும். இப்போ பாருங்கள், ஒரு கலர் எடுக்கிறோம், அடுத்த கலர் மாற்றுறோம். அது எப்படி மாற்றுறோன்றத அந்த விரலில் வச்சு நீங்கள் ஹேண்டில் பண்ணுறதை பொறுத்து தான் இருக்குது. இப்போ பாருங்கள், ஒவ்வொரு கலராக நம்ம வந்துட்டு அதில் மாட்டலை அப்படின்னா, ஏன் மாட்டலைன்னா கொஞ்சம் நீளமாகிடுது. அப்போ என்ன பண்ணிக்கணும், கையை எடுத்துட்டு கொஞ்சம் பக்கத்தில் பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி 1 by 1 பொறுமையாக போடணும். நம்ம இதில் ஃபாஸ்ட் பண்ணோம் வந்து வேலைக்கு ஆகாது. எந்த நூல் எந்த சைடு இருக்குன்றதையும் நீங்கள் ரிமெம்பர் பண்ணிக்கணும். அப்போ தான்
நீங்கள் வந்து கரெக்டாக இப்போ பார்த்தீங்கன்னா நூல் வந்து உள்ளே போகலை. ஏன் போகலை அப்படின்னா கைக்கு தூரமாக நூல் போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் பக்கத்தில் பிடிச்சிக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது கரெக்டாக உள்ளே வந்து நம்மளால் மாட்ட முடியும். இல்லைன்னா வந்து நம்ம மாட்டுறது கொஞ்சம் சிரமமாயிடும். இப்போ பாருங்கள், இவ்வளோதான். இந்த மாதிரி இப்போ நான் ஃப்ரண்ட்டில் வந்து உங்களுக்கு அதை போட்டதை காமிச்சோம். இப்போ பேக்கில் போட்டதையும் காமிச்சோம். இப்போ மறுபடியும் ஃப்ரண்ட்டில் வந்து அந்த லைன் எப்படி ஃபினிஷ் ஆகிருக்குன்றதை நீங்கள் பார்க்கலாம். இப்போது நம்மளுக்கு இந்த மேஜிக் செயின் ஸ்டிச் முடிஞ்சிடுச்சு. இதையே இப்போ வந்து இது சிங்கிளாக மாற்றிருக்கோம். இதையே டபுளாகவும் மாற்றலாம், ட்ரிபிளாகவும் மாற்றலாம். அது எப்படின்றத சும்மா ஒரு லைனை மட்டும் போட்டு காட்டுறோம். நீங்கள் கொடி டிசைன் இந்த மாதிரிலாம் போடும்போது இந்த மாதிரி வச்சு இந்த கலர்ஃபுல்லாக போட்டிங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ.